வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் அறிவோம் ஆயிரம். நாம இன்னைக்கு பார்க்க போறது AG4 மிஷின். இந்த மிஷின் கம்ப்ளைண்ட் என்னன்னா, அதிகமா ஆர்க் வருது, கார்பன் பிரஸ்ல இருந்து அதிகமா நெருப்பு வருது, மிஷின் வந்து தேவையான ஃபாஸ்ட் போகலன்னும் போது 99% ஆர்மேச்சர் ப்ராப்ளம் தான். ஆர்க் நிறைய வரத்துக்கு ரெண்டு காரணம் இருக்கும். ஒன்று, கார்பன் பிரஷ் தேஞ்சிருக்கலாம், இல்லை ஆர்மேச்சர் போயிருக்கலாம். ஃபீல்டு போனாலும் வரும், அது அப்பாற்பட்டது தான். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆர்க் வருதுன்னு பார்த்துங்க. கேமராவில் கிளியராக தெரியுதானான்னு தெரியல, நிறையவே ஆர்க் வருது. இந்த ஆர்க்கோட இப்படியே யூஸ் பண்ணாங்க அப்படின்னா ஃபீல்டு காயிலும் அடுத்தது டேமேஜ் ஆகிடும். மிஷின் அளவுக்கு அதிகமாக சுட ஆரம்பிக்கும், ஃபீல்டு காயில் டேமேஜ் தான் அடுத்தது. இப்போ நம்ம பேக் சைட் கவரை கழட்டி எடுத்துக்கலாம். பேக் சைட் கவரில் 2 ஸ்க்ரூ இருக்கும், அதை கழட்டி எடுத்துடலாம். சில கவரில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூ கரண்ட் வந்துடும், சில கவரில் வராது. இதில் கரண்ட் வந்துடும், அதனால தான் எடுத்துடும் கையோட. நம்ம பேக் கவர் கழட்டினோடனே அடுத்தது கழட்ட வேண்டியது, நெருப்பு வருன்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஆர்மேச்சர் தான் அடுத்தது மாற்ற போகிறோம். அதனால வந்து கார்பன் பிரஷை ரிமூவ் பண்ணிப்போம். அடுத்தது ஹெட்ல இருக்கிற 4 ஸ்க்ரூ, இருக்கிற 4 ஸ்க்ரூவை கழட்டி எடுத்தோம் அப்படின்னா மண்டையை வச்சு ஒரு 2 ஷேக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். ஹெட் வரும், இல்லை ஹெட்டோட ஆர்மேச்சரும் சேர்ந்து வந்தாலும் வரும். சிலது கொஞ்சம் லைட்டாக டைட்டாக இருக்கும், இது மாதிரி ஒரு 10 ஷேக் போகிற மாதிரி இருக்கும். சாதாரணமாக ஒரு 2-3 ஷேக்கில் வெளியே வந்துடும். ஆர்மேச்சர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா ஆர்க் நிறைய வரும், ஹீட் ஆகும், இந்த பிரச்சனைலாம் இருக்கும். இது வந்து தேவையான ஃபாஸ்ட்டும் போகாது. அதுக்கு மேலே யூஸ் பண்ணா ஃபீல்டு காயிலாம் போயிடும், அதனால யூஸ் பண்ண வேணாம். இப்போ நம்ம ஆர்மேச்சரை உருவி வெளியே எடுத்துட்டோம்னா அடுத்தது ஃபீல்டு காயில் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம். அதனால அந்த ஏர் கப் கழட்டிட்டு நம்ம ஃபீல்டு காயில் என்ன கண்டிஷன் சொல்லிட்டு பார்க்குறோம். ஃபீல்டு காயில் ஓகே, நல்லா தான் இருக்கு. ஏர் கப் போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் இருக்கும், அந்த கட்டிங்க்கு நேராக இருக்கிற மாதிரி பார்த்து போட்டு எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்மளுக்கு தேவை ஃப்ரண்ட்ல இருக்கிற கியரும் ப்ளஸ் அந்த பிளேட் வேணும். அதனால நம்ம ஃப்ரண்ட்டு நெட்டை கழட்டி எடுத்துப்போம். இந்த நெட்டை கழட்டணும் அப்படின்னா சில டைட்டாக தான் இருக்கும், நம்ம ரிஞ்சை போட்டு கழட்டுவோம். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்பானரை போட்டு ஒரு தட்டி கழட்டணும்னா வந்துடும். இப்போ நெட்டை கழட்டியாச்சு, கியரையும் வெளியே எடுத்துட்டோம். இப்போ நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது பேரிங் இருக்கும், அதுக்கப்புறம் பிளேட் இருக்கும். பேரிங் தேவையான்றது அவர்பட்ட விஷயம். இது மாதிரி கட்டிங் பிளேட்ல அடிச்சு ரொம்ப சிம்பிளா ஈஸியா கழட்டிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க. கட்டிங் பிளேட்ல எக்காரணத்துக்கு கொண்டு தட்டினா வராது. அடுத்தது நம்ம என்ன பண்ணுவோம், தட்டி கழட்டினா வந்துடும் ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸ்க்ரூ டிரைவர் போட்டு நம்பி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். இப்பயும் நம்ம ட்ரை பண்ணுவோம். இப்படி ட்ரை பண்ணாலும் இது வராது. சரி, ரொம்ப லூஸாக இருந்ததுன்னா கரண்ட் வந்துடும். மற்றபடி சர்வசாதாரணமாலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி. அது பதிலாக 2 ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ணி இப்படி ஒரு தள்ளுனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கரண்ட் வந்துடும். நம்ம பிளேட்டையும் கழட்டி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆர்மேச்சரில் 2 செக்மெண்ட் மட்டும் டேமேஜ் ஆகிருக்கு. நம்ம புது ஆர்மேச்சர் நம்ம எடுத்துட்டோம், அந்த பிளேட்டை நம்ம போட்டுக்கோம். அடுத்தது புது பேரிங் போட்டுக்கிறோம். பேரிங்க்கு இது செல்ஃப் லூப்ரிகேட்டர்ன்றதால நம்ம கிரீஸ் யூஸ் பண்ணல, தேவைப்பட்ட கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கலாம் வேணும்னா. அடுத்தது நம்ம கியரை போட்டுடலாம். அடுத்தது நெட்டை போட்டு டைட் வச்சிடலாம். இருக்குலயே ரொம்ப 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 சிம்பிளான வேலை ஆர்மேச்சர் மாத்துறது. என்கிட்ட டபுள் ஹேண்ட் இல்லை, அதனால ரிங் ஸ்பேனர் யூஸ் பண்றேன். உங்ககிட்ட என்ன ஸ்பேனர் இருக்கோ அதை யூஸ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா கடிமையில டைட் வச்சாலும் ஓரளவு நல்ல டைட் வச்சிருங்க. இப்போ பேக் பேரிங்க இன்னர் காலர்ல ஷாஃப்ட்டை ஒட்டி இருக்க காலர்ல தட்டி நம்ம உள்ள தள்ளிட்டோம். தேவையான அளவு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு மட்டும் தள்ளிக்குங்க. தள்ளிட்டீங்கன்னா அடுத்தது நம்மளுக்கு பேரிங் ரப்பர் பார்த்தீங்கன்னா இதுல அடியில மாட்டிக்கிட்டு இருக்கு மிஷின்ல. பேரிங் ரப்பரை வெளியே எடுத்துட்டோம். இந்த பேரிங் ரப்பர் பாட்டம் சைடு 607, டாப் பேரிங் வந்து 608. இப்போ போட்டாச்சு. இப்போ நம்ம இதை உள்ள இன்சர்ட் பண்ணலாம். இதை உள்ள இன்சர்ட் பண்ணும்போது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நம்ம செஞ்ச வேலையே சிம்பிளா ஒரு சின்ன விஷயத்துல வந்து
நல்லா இல்லாம போயிடும். என்னன்னா நம்ம பேரிங் ரப்பர் போட்டோம் பாத்தீங்களா, அது எந்த சிங்கம் ஆகாம எந்த கிராஸ்லயும் உட்காராம அழகா உட்காந்துச்சு அப்படின்னா மிஷின் அழகா அசம்பிள் ஆயிடும். அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம அந்த பேரிங் ரப்பர் ஒரு சின்ன சிம்பிளா நினைப்போம், எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாருங்க. பேரிங் ரப்பர் மட்டும் கரெக்டா உட்காந்துருச்சு அப்படின்னா அழகா இது மாதிரி ஃப்ரீ ஆயிடும். அப்படி ஃப்ரீயா ஆகல அப்படின்னா பேரிங் ரப்பர் சரியா உட்காரல. பேரிங் ரப்பர் சரியா உட்காரலன்னா நிறைய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியது இருக்கும். இப்ப நம்ம ஹெட்ல லைட்டா கிரீஸ் அப்ளை பண்ணிக்கலாம். தேவையான அளவு ஆல்ரெடி இருக்கு அதுல, அதனால தேவையான அளவு கொஞ்சோண்டு மட்டும் ஹெட்ல கிரீஸ் அப்ளை பண்ணிக்கிறோம். இப்போ ஹெட்டை போட்டு ஒரு தட்டோ இல்ல ஒரு ப்ரெஸ்ஸோ ஏதோ ஒன்று சும்மா லைட்டா தட்டிக்கிறோம். அந்த பிளாஸ்டிக் கப் கொஞ்சம் பெருசா இருக்கு, அதனால வந்து நான் தட்டிக்கிறேன். இப்போ நம்ம ஹெட்டுடைய 4 ஸ்க்ரூவை போட்டு டைட்டை வச்சிடலாம். எப்பயுமே ஆப்போசிட் டைட் வைங்க. எப்போ டைட் வச்சாலும் அதே தான் நம்ம ஃபாலோ பண்றோம். ஆப்போசிட் டைட் வச்சு அசம்பிள் ஆகும்போது கரெக்டா ஃப்ரீ ஆயிடும். அதெல்லாம் நீங்க யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. கரெக்டா நீங்க ஆப்போசிட் டைட் பண்ணீங்கன்னா அழகா உட்காரும் போது ஃப்ரீயா உட்காந்துரும். இப்ப பாருங்க எவ்வளவு ஃப்ரீயா இருக்கு பாத்துங்க. டைட் வைக்கும் போதும் தேவையான அளவு டைட் வச்சிருங்க. தேவையான அளவு டைட் வச்சா மட்டும்தான் கரெக்டா இருக்கும். நம்ம பேரிங் ரப்பர் கிளியரா உட்காந்துச்சு அப்படின்னா மிஷின் கிளியரா ஃப்ரீ ஆயிடும். அந்த பேரிங் ரப்பர் மட்டும் கொஞ்சம் ஏதாவது கிராஸா உட்காருதுங்களா என்னன்னு சொல்லிட்டு அதை மட்டும் கரெக்டா பாருங்க. பார்த்துட்டு உட்கார வச்சீங்கன்னா அருமையா உட்காந்துரும். வேலை முடிஞ்சது. ரொம்ப ஈஸியான வேலை, சிம்பிளா முடிச்சிடலாம். ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. பேரிங் கழட்டி போடணும் அப்படின்னு யோசிச்சிங்க அப்படின்னா தான் யூஸ் பண்ணணும், இல்லை தட்டி கட்டினா ஸ்ட்ரெஸ் ஆயிடும். அதனால புது பேரிங் வாங்கிக்கோங்க. இப்போ ஃப்ரீயா இருக்கு. நம்ம அடுத்தது கார்பன் பிரஷை போட்டுடலாம். எப்போ ஆர்மேச்சர் மாத்தினாலும் நம்ம போட வேண்டியது புது கார்பன் பிரஷ். பழைய கார்பன் பிரஷை தூக்கி தூரம் போட்டுட்டு புது பிரஷ் போட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நாள் பொறுத்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் எவ்வளவு கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யூஸ் பண்ணும் போதும் கார்பன் பிரஷ் வந்து இந்த இது போன பிரஷ் எல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நல்ல பிரஷா வாங்கி போட்டு யூஸ் பண்ணுங்க. கார்பன் பிரஷ் ரொம்ப 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 முக்கியம். ஒரு பைக்குக்கு என்ஜின் ஆயில் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கார்பன் பிரஷ் மிஷினுக்கு ரொம்ப முக்கியம். அதனால அதை நல்ல பொருளா வாங்கி போடுங்க. இப்போ நம்ம சீரீஸ்ல போட்டு செக் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம டைரக்ட்ல போடுறோம். ஸ்மூத்தா ஓடுது. பாத்தீங்கன்னா மிஷின் கிளியரா இருக்கு. அவ்வளவா. இதுக்கப்புறம் பேக் கப்பை போட்டு அசம்பிள் பண்ணிட்டு பஸ் கேப்பையும் போட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம பேக் கவரை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ பிரஷ் கேப்பையும் போட்டு நம்ம வச்சிடலாம். பிரஷ் கேப்பை ஒரு நார்மல் டைட் வச்சுட்டு பேக் ஸ்க்ரூ டைட் வச்சுட்டு வச்சிட்டீங்கன்னா அப்படின்னா அழகா உட்காந்துரும். ரொம்ப சிம்பிளா பண்ணலாம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா அதிகமா டூல்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டோம். இவ்வளவுதான் தேவைப்படும். சிம்பிளா உட்கார இடத்துல மாத்திடலாம். இப்போ நம்ம பேக் சைட் ஸ்க்ரூவை போட்டு ஏத்திடுவோம். பேக் சைட் ஸ்க்ரூவும் வேணுன்ற தேவையான அளவு மட்டும் டைட் வச்சுக்கோங்க. மறுபடியும் வேணா கூட ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்றும் இல்லை, கிளியர். இப்போ இதுல ஆன் பண்ணி பார்க்கும்போது சத்தங்கத்தான் ஏதாவது இருக்கு அப்படின்னா ஹெட்ல வந்து கிரீஸ் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஹெட்ல கிரீஸ் வந்து ரொம்ப முக்கியம். இல்லைன்னா கலகலகலன்னு ஒரு மாதிரியான சத்தம், கியர் நாய்ஸ் எல்லாம் இருக்கும். நன்றி, வணக்கம். அப்படி சப்போஸ் கிரீஸ் கம்மியா இருந்ததுன்னா கிரீஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. கிரீஸும் நல்ல கிரீஸா யூஸ் பண்ணுங்க. அந்த இத்து போன கிரீஸ் எல்லாம் எக்காரணத்துக்கு கொண்டா யூஸ் பண்ணாதீங்க. நல்ல கிரீஸா யூஸ் பண்ணுங்க. நல்ல லைஃப் இருக்கும். மிஷின் நல்லா வரும். நீங்களும் ஈஸியா சர்வீஸ் பண்ணலாம்.